Hello foodies, welcome back to Sadhana's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கத்திரிக்காய் முருங்கக்காய் தொக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாம் உங்களுக்கு அப்டேட் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு கடாயில 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் தாளிக்கிற உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க 2 வெங்காயத்தை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது உள்ள சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க 2 தக்காளியை உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு உள்ள சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காவையும் முருங்கைக்காவையும் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதுல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி உள்ள சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, முருங்கைக்காய் நல்லா வெந்து பிரிஞ்சு வரதை நம்மளால பார்க்க முடியுது. அவ்வளோதாங்க, நம்மளோட முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை உள்ள சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ரொம்ப சுலபமாக வீட்டிலேயே பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் இது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Sadhana.